நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 12:28 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:03 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு முக்கிய பெருமகளால் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்துவீர்கள். உடல் நலம் சீரடைய கொடுங்க. மற்றவருடன் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். பெண்கள் விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஓரளவு கொஞ்சம் கடினமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் வேண்டாம். இன்னும் சில நாட்கள் கூட போகட்டும். பின்னர் நாம எதையும் செய்து கொள்ளலாம். மாணவ கண்மணிகள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். கொடுத்து வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பரணி முடிஞ்சளவு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மிக நல்லது. எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். கிருத்திகை என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று நீங்க எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களால் நல்ல காரியம் ஒன்று நடைபெறக்கூடும். வீடு இடம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுபகாரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை விட்டு தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று
முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை ஓரளவு துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இந்த முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பார்த்து பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் ஜெயித்து காட்ட கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எல்லோரு விஷயத்திலும் இன்று நீங்க சரியான பாதையை வழிவகுத்துக் கொள்வீர்கள். பகை உணர்வு ஏற்பட்டாலும் பார்த்து பேசுங்கள், ரொம்ப முக்கியம் என்று ஓரளவு தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி. பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். காரியங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதல் உழைப்பு வெளிப்பட கொடுங்க என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு. மிருகசிரிஷம். எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். மிதுனம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு நீங்க கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். எதுவாக இருந்தாலும் இன்று நீங்க அற்புதமாக எதிர்கொள்ள கொடுங்க. இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க என்று மிதுனம் ராசினியர்கள் ஓரளவு வெற்றி கனியை எட்டி பிடிக்கும்லாக இருக்கக்கூடும். வீட்டில் உள்ளவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று மனம் மட்டும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மற்றவருக்காக பொறுப்புகள் ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பெண்கள் என்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று திட்டமிட்டதை விட மிக வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. காதல் குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. திருவாதிரை என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்று உறவு. முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு என்று
எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். குடும்பத்தை நன்கு வழிநடத்த கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள் என்று ஓரளவு செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். பார்த்து பக்குவமாக பழகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலில் வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. பண வரவையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். என்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. கடகம் ராசினியர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்ததை இன்று எப்படியாவது செய்து முடிப்பீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். காதலில் மட்டும் குளறுபடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூசம். என்று குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகளை வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். என்று நீங்க கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. ஆயில்யம். பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். என்று பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி பெறும் நாள் என்ன சொல்ல முடியுங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசி நேயர்கள். இன்று நீங்க எதிலும் பார்த்து பக்குவமாக பழகுவது நல்லது. அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்களை எல்லாம் இன்று நீங்க சரி செய்து கொள்வது உங்க கையில் உள்ளது. சிம்மம் ராசினியர்கள் ஓரளவு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கூட கண்டிப்பாக நினைவாக கூட்டும். எதையும் தைரியமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுயமரியாதை கூடிவிடும்.
சுறுசுறுப்பும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். இந்த நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக தான் நடந்து கொள்வீர்கள். அதிகார தோணையுடனும் இன்று காணப்படுவீர்கள். என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இந்த நாளை நீங்க கூடுதல் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றியும் பெற முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று சரிவர புரிந்து கொண்டு பேசுவது ரொம்ப முக்கியம் என்று உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். மற்றவர் குறைகளை கவலைப்படாமல் உங்களுடைய காரியத்தில் செய்வது நல்லது. மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருந்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று கண்டிப்பாக முயற்சியின் பேரில் வெற்றி நடை போட முடியுங்க. காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் சிரமத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரிப்படுத்தும். காதலில் இப்போதைக்கு நீங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று அலைந்து திறந்து சில பணிகளை முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று கவலைப்படாமல் இந்த காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் சோர்வாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பூரம். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட வேண்டும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அழிந்து தெரிந்துதான் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மற்றொரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். மிகவும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும் என்று நீங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும் என்று ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடனும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் செய்கின்ற வேலையில நீங்க கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பஞ்சாயத்து வழக்குகள் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க ஓரளவு சுமூகமாக செல்லும் என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தினால் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் ஓரளவு அதிகார துணையுடன் செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இன்று அதிகார துணையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். எப்பொழுதும் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பல வகையிலும் பிறர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் இன்று கண்டிப்பாக அதிகரிக்குங்க. யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுத்து விட வேண்டாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக வரக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் தேடி வர கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். காதலில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். அதுக்கு கொஞ்சம் நாட்கள் நீங்க நேரம் கொடுக்க வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம். மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. மாணவர்கள் கொஞ்சம் தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தாயிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து வாதிட வேண்டாம். எதுவும் தெரியாதது போல் இருந்து கொண்டு எதையும் தெரிந்து கொள்வதே சிறப்பு என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆளினை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு எதையும் திருப்திகரமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, வசதி வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். அஸ்தம். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பழிச்சிடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்குங்க. என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. சித்திரை. பல பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். முக்கிய முடிவுகளையும் தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் பண தேவை ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் ஓரளவு சரியாக கூட்டும். வீடு இடம் வாங்க போட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. என் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். என்று நடக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றி இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இப்போது முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரோதங்களை மட்டும் வளர்விடாமல் தவிர்க்க வேண்டுங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. நண்பர்களில் ஒரு சிலர் உங்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பார்கள். பண பற்றாக்குறை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மனக்குழப்பம் இருந்தது கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். காரியத்தை நீங்க சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி விடக்கூடும். சாதகமாக எல்லாம் நடந்து முடிய கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சகஜமாக எதிலும் செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு இன்னும் 2-3 நாட்களுக்கு பிறகு சரியாக விடுங்க. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். தனித்து நின்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சுவாதி. சகஜமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி விடக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எண்ணற்ற திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். தைரியமாக எதையும் எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பல சோதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விரோதங்களை இன்று நீங்க வளர விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாணயத்தை காப்பாற்றுவதில் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும்.
மதிய நேரத்திற்கு மேல் மங்கள செய்திகள் வர கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நிலவி வந்த போட்டிகள் கண்டிப்பாக சரியாகும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லுங்க என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று நீங்க திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். நேரம் கடந்தாலும் பொறுமையாக எதையும் செய்யுங்கள். எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு என்று பதட்டம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். பார்த்து எதையும் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். அனுஷம் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும் என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். கேட்டை குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை கண்டிப்பாக வர கொடுங்க என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று நீங்க வீண் விவாதங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாம். வாக்குவாதங்களை கூட கலந்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துகளுக்கு நீங்க செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு என்று கண்டிப்பாக நாவடக்கம் தேவைப்படுங்க. சில விஷயம் நீங்க ரொம்ப கவனமாக அணுக வேண்டும். முக்கியமாக ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எப்படியும் முடிந்துவிட என்றும் நினைத்த காரியம் ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப சுமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். கடுமையான உழைப்பு ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கூதுகலமும் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடைபெற கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர பெரிய அளவில் வராது என்று பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டு எதையும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மன கவலைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. எல்லாவற்றிலும் இன்று நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். இப்போதைக்கு குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை நீங்க திருமணத்தை நோக்கி எடுத்து செல்ல கொடுங்க என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அது மட்டுமில்லை, திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்
இன்று குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று காலம் தொட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக அமைதிவிடக்கூடும். அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசுங்கள். உடற்பயிற்சி கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். எதையும் நீங்க சத்தான ஆகாரமாக எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. போராட்டம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உங்க வாழ்க்கையில் இன்று திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குதூகலமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தாரிடம் இன்று அற்புதமாக சென்று வருவீர்கள். ஒற்றுமையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்வீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உத்திராடம் செய்யும் செயலில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியம் உங்களுக்கு சிறப்படைய கொடுங்க. இன்று நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். மங்கள செய்திகள் மனையில் கேட்பதற்கான சூழல் இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். இன்று உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், என்று நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மகரம் ராசினியருக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். புதிய முயற்சிகளை நன்கு யோசித்து ஈடுபடுவது நல்லது. உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். வீண் அலைச்சலும் குறைந்து விடக்கூடும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். துக்கமும் துன்பமும் கண்டிப்பாக நீக்கும். பண வரவு கூடுதலாகவே கிடைக்க கொடுங்க. தொட்டது துலங்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காதலில் பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது போக போக சரியாகுங்க. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். படிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு இன்று தைரியமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், என்று நீங்க தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சுய தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான சூழல் இருக்கும். என்று நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம், என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. அவிட்டம், என்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாக கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு கண்டிப்பாக இருப்பீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த முடிவு கிடைக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இந்த அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க.
எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க காயப்படுத்த மாட்டீர்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையும் கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புரியாத புதிருக்கெல்லாம் இன்று விடை கிடைத்து விடக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று ஓரளவு சாதிக்கக்கூடிய வல்லமை பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். தொட்டது கண்டிப்பாக தொடங்கக்கூடும். சக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் குடிவிடும். என்ன ஒன்று செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் தான் அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில சிறப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்வீர்கள். கூடுதலாக இன்று பணவரவு இருக்க கொடுங்க. கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று விவரமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சதயம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. காரிய தடையும் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று கடினமான காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். போராட்டாத்தி என்று மன நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க முடிஞ்சளவு குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. பதட்டப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்க பிடித்தமான உணவுகளை உண்டு பண்ணுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விரோதங்களை வளர்விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மீனம் ராசினியர்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். செயல்பாடுகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லுங்க. பணியாற்றல் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி கூறுவது போல் தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். எல்லா வகையிலும் நன்மைகள் நடைபெற கொடுங்க. நாணயத்தை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் விலகி செல்ல கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தடை நீங்கி விடக்கூடும். பெண்கள் இன்று சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் இன்று வெற்றி பெறலாம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக செயல்படுவீர்கள். அதே போல் பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டுங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். ரகசியங்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதல் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கட்டும். சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு எதிலும் பொறுமை உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். தினசரி சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்புங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆணை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். என்று ஓரளவு எதிலும் புதுமை படைக்கும் இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதிற்கு இனிய சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க வராமல் இருந்த பணம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாதி. தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. அனைவரிடத்திலும் இன்று வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையோ சாதித்தது போல் உணர்ந்து காட்டுவீர்கள். என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக பஞ்சாயத்துக்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.